சகீஸ் கிச்சன். நம்ம உடச்சக்கல்ல வச்சு ஒரு சட்னி, குழம்புன்னு கூட சொல்லலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு வரும், நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இட்லிக்கு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இட்லிக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இட்லிக்கு திடீர்னு செய்கிற ஒரு வேர்க்கடலை உடச்சக்கடலை மாவு போட்டு சட்னி. கடுகு மட்டும் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசு பெருசாக. இது நல்லா ட்ரையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். அதுக்குள்ளே இந்த சட்னிக்கு தேவையான தக்காளி ஒரு 2 பேர் சாப்பிட்றாம நான் செய்கிறேன். நான் ஒரு 6 தக்காளி நான் போட்டுக்கிறேன். இது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ. இந்த பதம் போதும். இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள். நான் எனக்கு தேவையான காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வதக்கி வச்ச தக்காளியும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த தக்காளியை கொட்டிடுறேன். இது அப்படியே நல்லா வதங்கி தக்காளியும் வெங்காயம் நல்லா ஒன்று சேர்த்து தக்காளி வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் கரைச்சிப்போம். தண்ணி ஊற்றி கலந்துப்போம். கட்டி இல்லாத கரைச்சிப்போம். இது நான் வடிகட்டி தான் ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் தக்காளியெல்லாம் வேகட்டும். கரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை நான் இதை வச்சு தான் நான் வடிகட்ட போகிறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவம் போதும். இதை கொட்டிட்டு காட்டுறேன். ஜலிச்சு தான் வச்சேன், அப்பவும் பாருங்கள் இவ்வளோ திப்பி வந்துடுச்சு. பாருங்கள், அனல் வச்சுப்போம்.
தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த திக்னஸ் வந்தால் போதும். அதனால் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இதில் வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இவ்வளோ போட்டுக்கிறேன். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொதிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கொதிக்கட்டும். போகிறோம், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் திக்காகிட்டா ரொம்ப கெட்டியாகிடும். ஆஃப் பண்ணிவிடுறேன். இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆஃப் பண்ணிக்கலாம்.